ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகி பிடி கொழுக்கட்டை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறாங்க. இந்த நெய் நல்லா உருகி வரட்டும். இப்போ நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்குறாங்க, அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்குறேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது அடுப்பை ஸ்லிம்மில் வச்சு நம்ம வறுத்துக்கலாங்க. இப்போ வறுக்கும் போது லைட்டாக அந்த ஸ்மெல் நம்மளுக்கு வாசனை நல்லா தூக்கி வருங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இந்த மாவு நல்லா வறுபட்டு நல்லா ஸ்மெல் வருதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு இந்த மாவை மாற்றிக்கலாங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்குறாங்க. இந்த வெல்லத்தை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த வெல்லம் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ இந்த மாவு கூட கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே 4 ஏலக்காவை தட்டி வச்சுருக்குறேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்குறாங்க, அதையும் சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கரண்டி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த கரண்டியில் இருக்கிற மாவெல்லாம் நம்ம எடுத்துட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா பிணைஞ்சிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கலாங்க. இப்போ பிணைஞ்சிட்டு இதிலேருந்து சின்ன உருண்டையை நம்ம எடுத்துக்கிட்டு நல்லா கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு துணியில் நான் எல்லாத்தையும் பிடிச்சதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போது ஒரு 20 நிமிஷம் நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க. இப்போ நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ராகி மாவு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு கொழுக்கட்டை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த மாவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த கோதுமை மாவை. இப்போ நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்குறாங்க, அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்துருக்காங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. 3 ஏலக்காவை தட்டி எடுத்து வச்சுருக்குறேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்காங்க, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நெய் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கலாங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ இந்த நெய் எல்லா இடத்துலையும் சமமாக படுற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்ததுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறாங்க டேஸ்ட்டுக்காக. இப்போ இது சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது நல்லா வறுத்ததுக்கப்புறமா வேறு ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ இதே கடாயில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்குறாங்க. இப்போ வெல்லத்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இது நல்லா கரையிற அளவுக்கு கொதிக்க விட்டுறலாங்க.
இப்போ பாருங்கள் வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற மாவில் ஒரு 10 போல் முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கோங்களே அதை வந்து வடிகட்டிட்டு நான் சேர்த்துருக்குறேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சமாக கூட நம்ம வெல்லத்தை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த கரண்டியில் இருக்கிறது எல்லாத்தையும் வலிச்சிட்டு நம்ம கையால் பிணைஞ்சிக்கலாங்க. இப்போ இதில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இருக்கிற மாவில் எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோதுமை மாவு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பை பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்பா ரவை கொழுக்கட்டை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு சம்பா ரவை எடுத்துருக்குறாங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. பாருங்கள், இது நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்குறாங்க. இதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இதுவும் நல்லா வறுத்தாச்சுங்க. வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போது 1/4 கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்து வச்சுருக்குறேங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ அவளும் நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க. வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு போல் வெல்லம் எடுத்துருக்குறாங்க. வெல்லத்து கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரட்டுங்க. இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லாவே கரைஞ்சி கொதிச்சு வந்துருச்சு. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க. வேறு ஒரு பவுலில் இப்போ அரைச்சதை நம்ம மாற்றி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கட்டி கட்டியே ஏதாவது இருந்துச்சுன்னா உடச்சி விட்டுக்கோங்க. இது கூடவே வாசனைக்காக நான் ஒரு 4 ஏலக்காவை தட்டி எடுத்து வச்சுருக்குறேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வெல்லத்தை காய்ச்சி வச்சுருக்கோங்களா, அதை வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா கூட கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாங்க.
இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், கையில் எடுத்தது நம்மளுக்கு பிடிக்க வரணும். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சம்பா ரவை கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.